ஓடும் நதிகளும் எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக கூறியதை மீண்டும் கூறுவது என்று கூறியிருக்கிறான் திருவள்ளுவர் தேவர். விடுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 தூக்கிறவர்களை தட்டி அனுப்பினான் பாவேந்திரபாரதி. நெருப்பு ஒருவருக்கு நீங்கா தமிழ் மாட்டால் ஒருப்புற வைத்தால் புதுமை புலவன் ஈருக்கு வஞ்சனைக்கு எதுமினானு சேருக்கு வஞ்சனைக்கு சென்னமினானு இப்படி சென்னமிழ் தாழ்த்து வாங்கக்கூடிய கனகபுரி நாட்டு அனைவரைக்குரிய மன்னரைக்கு மகனாக பிறந்து கதிரவன் என்று பெருமிடத்து சீர சிறப்போடு வந்திருக்கிறேன். நானும் அயல்நாடு வந்திருந்து பட்ட படிப்பை சீர சிறப்போடு படித்துவிட்டு இன்றோ தாயகம் புறப்பட வேண்டும். இன்றடுத்த தாய் தந்தைகளை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்னதாக ஏன் அன்பை காதலி ஆசை காதல் இருக்கின்ற கண்ணையை சந்திக்கிறோம். la la la
மறந்தாலும் ஊற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உடல் மறந்தாலும் ஜெகன் கலை மறந்தாலும் கண்கள் நின்றி இமைப்பது மறந்தாலும் நமச்சி வாழ்த்து நான் மறவேன் ஈசா கைலாய வாசா உமா மகேஸ்வரா உலகை காக்கும் பரம்பொருளே படி அளக்கக்கூடிய தெய்வமே இந்த கனகபுரி நாட்டு பூக்கார பொண்ணுக்கு மகளாக பிறந்து கண்ணகி என்ற பெயரோடு சீர சிறப்போடு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் அப்படி இருந்த பொழுதும் இந்த கனகபுரி நாட்டு அரண்மனையில் வேலைக்காரியாக இருந்தாலும் இந்த நாட்டு மன்னருடைய மகன் கதிரவனை உண்மையாக நேசிக்கிறேன். வாழ்ந்தால் அவரோடு தான் வாழ வேண்டும். என்னுடைய மனதில் மனக்கோட்டையெல்லாம் கட்டி வைத்தேன். அயல்நாடு சென்றவர் இன்று வருவதாக வைத்திருக்கிறார். என் காதலனை சந்திக்க வேண்டும்.
என்னங்க கண்ணகி அயலாறு சென்று பட்ட படிப்பு முடித்துவிட்டு தாயகம் திரும்பியிருக்கிறேன். ஈழத்தை தாய் தந்தையுடன் சந்திக்கவில்லை. உன்னை சந்திக்கிறதற்காகத்தான் ஏன் இதயம் தவியாய் தவித்தது துடியாய். என்னங்க உண்மையாகவா? ஆமா, இதுதான் காதல் என்று உரைப்பார்கள். மேல எனக்கு ஏக்கம் இரவனா வரல போய் எனக்கு தூக்கம் எப்படி வர தூக்கம்? நைட்ல ஆட்ட ஆடிந்த இருந்தாலும் என்னங்க? நான் யார்? ஒரு நாட்டு இளவரசர். நீ யார்? ஏழ்மை குடியில் பிறந்தவள், தாய் தந்தை இல்லாத அனாதை. இருந்த பொழுதிலும் என் அரண்மனையிலே வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காராக திகழ்ந்து வருகிறார். அப்படி நான் இருவரும் மனதை பரிமாறிக்கொண்டோம், இதயத்தை பரிமாறிக்கொண்டோம். என்னமா சொல்ல வரீங்க? ஓனர் வேற நாடகம் வேற இல்லையா? நான் இப்ப இளவரசரு, ஏழ்மை குடியில் பிறந்தவள், என்னுடைய காதலி கண்ணகி. எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தா பாக்கணும், கண்டுபிடிக்கிறீங்களா? அவங்க பாக்கணுன்றதுக்காக நம்ம செய்யறோம். என்னங்க நாடகத்தை இத பாருங்க, உண்மையான நீங்க காதலிக்கிறீங்க. நீ இல்லனா செத்துருவனா? ஆம்பளைங்களே இப்படிதாம்மா, ஏன் ஆரம்பத்துல காதலிக்கிறவங்க அம்மா வாழ்தா உன் கூட தான் வாழ்வேன், நீ ஏன்னா உனக்காக என் உயிரையே விட்டு விட்டு தருவாங்க. பாரு, எங்களை விட அடுத்து வாழ்ந்த பெண்ணு ஒரு ரோட்ல நடந்து போனா போதும், நாய் நாக தோக போட்டு பாத்து கடந்து போது அப்படி பாத்து கிடப்பாங்க. ஆம்பளைங்க நாகத்தான் நாய் நாக தொகை போட்டு பாக்குதா? அப்படி பாக்குற பெண்களை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீ எப்படி நினைக்கிறீங்க? நாங்கள் அப்படி இல்லைங்க. பெண்ணா பெண்ணா குனிந்து தலை நிமிர்றாம நடக்க வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ வேண்டுங்க. கொட்டி தாலி கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்யாமல் எந்த ஒரு பெண்ணு வரலாம் அவளையும் பத்துனி. எப்படி? ஆமா, குனிந்து தலை நிமிராம நடக்க. நான் எல்லாரையும் குறை சொல்லல, ஒரு சில பெண்கள் இருக்கிறாங்க. நீங்க நடத்தான் பாக்குறமே பஸ் ஸ்டாண்ட்ல செப்பல் ஒண்ணு மாட்டி லெகின்ஸ் ஒண்ணு போட்டுன்னு என்னையும் என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. ஏன் பாக்குறீங்க? கண்ணை மூடுங்க, பொம்பளைக்கு வராங்களா? ஏன் பாக்குறீங்க? கண்கள் இருந்தா அழகை ரசிக்கத்தான். என்னங்க தெரியாத விடுங்க. தள்ளி என்னங்க உன் அழகை பார்த்து மனைவி மாறி நாட்களுக்கு அழகை குடிக்கொண்டேதான் செல்கிறது. இறைவனுடைய அருள்தான் நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைங்க. அவன் என்று ஒரு அனுவாசிக்காது என்று பெருமாள். ஆமாங்க, அழக ஆபத்தில் தான் முடியும். அழக பார்த்து ரசிக்க கூடாது, உள்ளத்தை பார்த்து ரசிக்கணும். இருந்தாலும் கேட்டதாலே பரிமாறிக்கணும். இருந்தாலும் உன்னுடைய அழகை கணவன் மனைவி மாறி சொல்ற வசனம் வந்து யாருக்கும் குத்துற மாதிரி இருக்குது. ஆமா சரி, இருந்தாலும் நாம் இனியும் அனைத்து முன்னு சென்று விட்டது. யதார்த்தமா சொல்றான், பதார்த்தமா நினைக்கிறாங்க. அப்படியா? இந்த பொழுதும் என்னங்க எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? காதலி இதயத்தேல உனக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? உங்களுடைய இதயம் துடிப்பது இந்த கண்ணகிக்காகவா? ஆமா. என்னங்க அன்று எப்படி மதுரையில் கோவலனுக்காக கண்ணகி காத்திருந்தாள், அதே போல் இந்த கனகபுரி நாட்டில் இந்த கண்ணகி உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அவனால பேச முடியாது. என்னங்க எனக்கு ஒரு ஆசை. ஆசையா? ஆமா. என்னங்க ஆசை? நாம் இருவரும் தனிமையில் பேச வேண்டும். இத பாருங்க, நாம அது மேல் வயகம் அடி கிராமத்துல யாரும் இல்ல, நம்ம இருவர் தான் இருக்கிறோம். மேடம் மேல என்ன பேசுறோம் பேசுங்க, எல்லாம் தூங்கிட்டாங்க. சுத்தமான பட்டிக்காரன்றது சரியா நிரூபி. பட்டிக்காடு காரணமா நினைக்காதீங்க. எப்படி? பட்டிக்காடா பச்சனம்மா ரெண்டும் சேர்ந்தா லட்சணமா. பட்டிக்காட்டு பெண்கள் தான் விபரமான பெண்கள் நாங்க. ஆமா. என்னங்க இருந்தாலும் விவரம் தெரியலையே. தனிமையில் பேச வேண்டுமானால் திருமணம் முடிந்து கணவன் மனைவியினுடைய முதலுடைய வாழ்க்கையுடைய முதற்படி முதல் இரவி. அந்த முதல் இரவை நம் திருமணம் ஆகாமலே நம் இருவரும் கொண்டாட வேண்டும். ஐயா ஐயா பாருங்க, என்ன பாக்குதா? கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ண கூப்பிடாரு பாருங்க. நியாயமா இது? நீதி அது அடக்குமா இது? தர்மமா இது? ஏங்க அதான் நடக்குதுங்க. தப்புங்க. என்ன சொல்லிட்டு போறானோ? ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ண கூப்பிடுறாரு. ஏன்னா நீயே சொல்லிட்டு போறானோ? இந்த பாருங்க என்ன